Hi friends, boAt brandல இருந்து வேற லெவல் டிசைனில் boAt Airdopes 155 அப்படிங்கிற இந்த TWS லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். boAt Airdopes 155 இதோட பாக்ஸ் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணால் எப்படி பேக்கேஜிங் பண்ணுவாங்களோ அதே போல் ப்ரீமியமாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸோட ஃப்ரண்டில் TWS ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க. வேறு லெவலில் வந்து இருக்குது. boAt Airdopes 155 பொறுத்த வரைக்கும் 1199க்கு லான்ச் ஆஃபராக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா 1399க்கு சேல் பண்ண போகிறாங்க. பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸோட குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. கிளாஸி ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸோட டிசைன் பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர்டிப்ஸ், யூசர் மேனுவல், 1 இயர் வாரண்டி கார்டு, கேட்லாக் மற்றும் போட்டோட ஸ்டிக்கர் வந்து பாக்ஸுக்குள்ளாடி வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அட்ராக்டிவான டிசைனில் வந்து இருக்குது. குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு வேறு லெவலில் வந்து இருக்குது. சார்ஜிங் கேஸ்லேருந்து இயர்பட்ஸை வெளியே எடுத்தால் இயர்பட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பேர் வந்து ஆகுது. அதே போல் இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் காதுக்கு பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸில் இன் இயர் டிடெக்ஷன் வந்து இருக்குது. அதாவது ஏதாவது சாங்ஸ் வந்து கேட்கும்போது இயர்பட்ஸை காதுலேருந்து வெளியே எடுத்தால் பாஸ் வந்து ஆகுது. மறுபடியும் காதில் வச்சிங்க அப்படின்னா சாங்ஸ் வந்து ப்ளே வந்து ஆகுது. இந்த சார்ஜிங் கேஸில் டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கனால ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். 2 மணிக்கூரில் சார்ஜிங் கேஸை முழுமையாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். இயர்பட்ஸை சார்ஜிங் கேஸ் யூஸ் பண்ணி 1 மணிக்கூரில் முழுமையாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த இயர்பட்ஸில் 10 மில்லிமீட்டர் டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து இருக்குது. போட்டோட சிக்னேச்சர் சவுண்ட் இந்த இயர்பட்ஸில் வந்து இருக்குது. ஆடியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிச்சான கொஞ்சம் லவுடான ஆடியோ வந்து இருக்குது. ஆடியோ வந்து ரொம்பவே கிளியராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சாங்ஸ் கேட்குறதுக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த TWSல மொத்தமாக 40 மணிக்கூர் பேட்டரி லைஃப் வந்து கிடைக்குது. இயர்பட்ஸை ஒரு வாட்டி முழுமையாக சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 8 மணிக்கூர் பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே போல் இந்த சார்ஜிங் கேஸை 5 நிமிடங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 60 நிமிடங்கள் பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 4 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ENX டெக்னாலஜி இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள தேவையில்லாத நாய்ஸை வந்து கொஞ்சமாக கண்ட்ரோல் வந்து பண்ணுது. கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. அதே போல் இந்த இயர்பட்ஸில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடு உள்ள இயர்பட்ஸை 3 வாட்டி டேப் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மூட் ஆக்டிவேட் வந்து ஆகுது. இந்த இயர்பட்ஸில் 65 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்கனால கேமிங்க்கு கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. ஆடியோவில் எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லை. இந்த இயர்பட்ஸோட டச் ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். boAt பிராண்டில் இருந்து ரொம்ப நாள் அப்புறம் நல்ல குவாலிட்டியான ஒரு TWS, அதுவும் நல்ல ஒரு டிசைனில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா காதுக்கு பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. நல்ல ஒரு சவுண்டு குவாலிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.